வணக்கம். திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு வழங்குவதற்கான அவகாசம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவு பெறுகிறது. சுமார் 4000 பேர் வரை தற்பொழுது வரை தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதுமே வேட்பு மனு தாக்கலானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கால அவகாசமானது ஏற்கனவே முடிவுற்ற நிலையில் தொடர்ந்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்ததன் பேரில் தற்பொழுது வரக்கூடிய இந்த மார்ச் 6ஆம் தேதி வரை தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று முகூர்த்த நாட்கள், அதே போன்று வெள்ளிக்கிழமை அது மாலை 5 மணி வரை இந்த நேரமானது இருக்கிறது. கடைசி நாளான இன்று அண்ணா அறிவாலயம் முழுவதுமே கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போன்று சமீபத்தில் அதிமுகவில் இணைந்திருந்த ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தோம்னால் போடி தொகுதியில் போட்டியிடுவதற்கு தன்னுடைய வேட்புமனுவை தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் அளித்திருக்கிறார். அதே போன்று அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் போடி, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரி இந்த மனுவினை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். KN நேரு, அன்பில் மகேஷ் உள்ளிட்ட பல மூத்த நிர்வாகிகளுமே தங்களுடைய வேட்புமனுக்களை தொடர்ந்து தாக்கல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு சில நாட்களில் திமுக தலைமை அவர்களை நேர்காணல் செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொகுதிக்கு 3 பேர் வீதம் பார்த்தோம்னால் பட்டியலானது இறுதி செய்யப்பட இருக்கிறது. அந்த 3 பேரில் இருந்து ஒருவர் இறுதி செய்யப்படுவார் என்றும் தெரிகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒருவேளை அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் மனம் தளராது கட்சிக்காக பணியாற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை வேட்புமனு நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் சுமார் 5000 6000 பேர் வரை தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 6000 பேர், ஒரு நாளைக்கு 1000 பேர் வீதம் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு நேர்காணல் நடத்துவதற்கும் திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். ஒரு சில தொகுதிகளில் தற்பொழுதே வேட்பாளர் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக பார்த்தோமென்றால் திருவெரும்பூர், அன்பில் மகேஷ், ஆத்தூர், பெரியசாமி உள்ளிட்ட அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் நிறைவு பெற்றிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குவது போக மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணிகளானது துவங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இன்றைய தினம் பல மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் அதே போன்று தற்போதைய MLAக்களும் தங்களுடைய வேட்புமனுக்களை அண்ணா அறிவாலயத்தில் தாக்கல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்வதனால் அந்த அண்ணா அறிவாலயம் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா சாலை பகுதி முழுவதுமே தற்பொழுது வாகனங்களால் நிரம்பி வருகிறது. போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு திணறிக் கொண்டிருக்கின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு 5 to 6 மணி நேரம் மட்டுமே அவகாசம் இருப்பது குறிப்பிடத்தக்கது.